திருவன் சரணம். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போது நாங்கள் பார்ப்போம், நீங்கள் வணங்கி போகும் ஒருவராக இருக்க விரும்புகிறீர்களா? வணங்குதலுக்கு உரித்தான ஒருவராக இருக்க விரும்புகிறீர்களா? இதுதான் இன்றைய தலைப்பு. வணங்கி போகும் ஒருவராக இருக்கணுமா? வணங்குதலுக்கு உரித்தான ஒருவராக இருக்கணுமா உங்களுக்கு? அப்போ இதை நாங்கள் முதலில் பார்ப்போம். வணங்கி போகிற மனிதர்களை பார்ப்போம். இன்றைய உலகத்தில் வாழும் அனைத்து மனிதர்களும், எல்லா மதத்தவரும் வணங்கி போகிற நிலையில் தான் இருக்கிறாங்க, இடத்துல தான் இருக்கிறாங்க. ஒரு இஸ்லாமியரை எடுத்துக்கொண்டாலும், ஒரு பௌத்தரை எடுத்துக்கொண்டாலும், ஒரு இந்துவை எடுத்துக்கொண்டாலும், ஒரு கிறிஸ்தவரை எடுத்துக்கொண்டாலும் வணங்கி பிரார்த்தனை செய்து வழிபாடுகளில் ஈடுபட்டு வணங்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த வணங்கி போகும் மனிதனுக்கு கடவுள், இறைவன், ஆண்டவன், அல்லாஹ் என்று எல்லாமே இருக்கிறார்கள். அப்போ இந்த உலகில்தான் அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு ஒரு உலகம் இருக்கிறது. அந்த உலகத்தில் வாழும் இந்த மனிதன் வணங்குதலில் ஈடுபாடு காட்டி வணங்கி பிரார்த்தனைகளில் வேண்டுதல்கள் தான் இவர் இருக்கிறார். அப்போது இப்படியாக இருக்கும் இந்த மனிதன் உலகம் உண்மையை நம்பித்தான் இருக்கிறார். உலகம் உண்மையாக இருக்கிறது என்ற பிடிப்பில் இருக்கும் இந்த மனிதன் இந்த திருஷ்டியில் தான் இருக்கிறார். அப்போது இந்த திருஷ்டியில் இருக்கும் மனிதனுக்கு எல்லா இடத்திலையும் அவருக்கு உலகம் இருக்கும்போது அப்போ அவருக்கு எல்லாம் இருக்கிறது. அம்மா, அப்பா, வீடு, வாசல், காசு, தங்கம், குழந்தை, குட்டி அப்படின்ட்டு நண்பர், உறவினர், ஊர், நாடு என்று எல்லாம் இருக்கிறது அப்போ அவருக்கு. அப்போ இவைகளில் வாழும் இந்த மனிதன் அப்போ அங்கே நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், லாபம் நட்டம், புகழ்ச்சி இகழ்ச்சி என்ற 2 உச்சக்கட்டங்களுக்கு மத்தியில் தான் இவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. அப்போது இந்த 2 பக்கங்களில் வாழும் இந்த மனிதன் பல இன்னல்களுக்கு முகம் கொடுக்கும் நேரிடுது. பல பிரச்சனைகளுக்கு இவர் பிறந்ததிலிருந்து சாகும் வரை இந்த பிரச்சனைகளில் தான், இன்னல்களில் தான் இவர் வாழ்கிறார். மன உளைச்சல்களில், டிப்ரெஷர், நோய்வாய்ப்பட்டு பல தோல்விகளை சந்தித்து பல வேதனைகளில் வெந்து நொந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த மனிதர். அப்போ இவர் எந்த நாளும் பிரார்த்தனை, வழிபாடு, வணங்கி போய்கொண்டே இருக்கிறார். அப்போ இவருக்கு இந்த துன்பகரமான வேதனையிலிருந்து, இந்த பிரச்சனைகளிலிருந்து, இந்த மன உளைச்சலிலிருந்து விடுதலை பெற முடியுமா? அவருக்கு வேண்டுதல்களில் இருப்பவர், பிரார்த்தனைகளில் இருப்பவர், வழிபாடுகளில் ஈடுபடுபவர், வழிபட்டு கொண்டு போவருக்கு ஒரு நாளும் இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியாது. அவர் பிறந்ததிலிருந்து சாகும் வரை இந்த வணங்கி போனாலும், அவர் எவ்வளவு தான் வணங்கி கொண்டிருந்தாலும்
ஒருபோதும் அவர் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட முடியாது. காரணம் என்னன்னா, அவர் பிரார்த்தனைகளில் இருக்கிறார் என்கிறார். பிரார்த்தனைகளில் இருக்கிறார் என்றால் வழிபாடுகளில் வேண்டுதல்களில் இருக்கிறார் என்றால் அவர் இருப்பது இந்த மனதின் மாயைக்குள்ளே தான். எல்லா மனிதர்களும் இந்த மனதின் மாயைக்குள்ளே தான் இருக்கிறாங்க. மனதின் மாயைக்குள்ளே இருந்து கொண்டு அவரவர் ஒரு உலகத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த உலகத்தில் அவர்கள் வலம் வருகிறார்கள். உதாரணமாக ஒரு மனிதரை எடுத்துக்கொண்டால் அவருக்கு ஒரு கார் வாங்கணும் அப்படின்ற ஆசை. அந்த கார் வாங்கணுன்ற ஆசையினால் அவர் அதுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். அர்ப்பணித்து கஷ்டப்பட்டு உழைச்சி ரொம்ப காலமாக முயற்சி பண்ணி அந்த கார் எடுக்க தன்னை ஈடுபடுத்துகிறார். அப்போது அதுதான் அவருடைய உலகமாக இருக்கிறது. இப்போ இன்னொருத்தருக்கு ஒரு சைக்கிள் வாங்கணுன்னு தான் ஆசை. அப்போ அதுக்கு அவருடைய ஈடுபாடு செலுத்தப்படுகிறது. இதே போல் இன்னொருத்தருக்கு மோட்டார் சைக்கிள் வாங்கணும்னு ஆசை. அவருக்கு அது உலகமாக இருக்கிறது. அதுதான் அவருக்கு உலகம். அதை வாங்கி அங்கே போகணும், இங்கே போகணும், நண்பர்களோட ஊரை சுற்றணும், ஜாலியாக இருக்கணும், ஃபன்னாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய உலகம் அதுவாக இருக்குது. இப்படியாக ஒரு மனிதனும் ஒவ்வொரு நோக்கத்தை பிடித்து கொண்டு அந்த நோக்கத்தில் தான் வாழ்கிறார். ஒரு கனவை ஏற்படுத்தி கொண்டு அந்த கனவு உலகத்தில் தான், கற்பனை உலகத்தில் தான் எல்லாருமே வாழ்கிறாங்க. மனிதன் மட்டுமல்ல, ஒரு விலங்கும் கூட எல்லா உயிர்களும் இப்படித்தான் இருக்கிறது. ஒரு மிருகத்தை எடுத்துக்கொண்டால் அந்த மிருகம் வேட்டையாடி தான் சாப்பிடுதுன்னு சொன்னால் அதுதான் அதற்கு உலகமாக இருக்கிறது. இரை கிடைத்து விட்டால் அந்த எதை நோக்கித்தான் அது எப்போவுமே பயணிக்கும், இரையை நோக்கி. அப்போ அது கிடைச்சிச்சு சொன்னால் அதை அனுபவிச்சுட்டு இருந்தாச்சு. மறுபடியும் அது தேவைப்படும் போது அப்போ அதுக்கு அது உலகமாக இருக்குது. அதே போல் நாங்கள் இந்த எறும்பை பார்க்குறோம். சின்ன சின்ன எறும்புகள் இருக்கிறது. இந்த எறும்பு என்பது கூடு கட்டி அது இரையை சேர்த்து கொண்டு அது கூட்டமாக ஒரு போலினாக போய்கொண்டிருக்கும். அப்போ அது ஒரு இரையை கிடைச்சிச்சுன்னா அது எல்லாமே சேர்ந்து தூக்கி கொண்டு போகிறத நாங்கள் பார்ப்போம். அது ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அந்த இரை என்பது அதுக்கு உலகமாக இருக்கிறது. அப்போ இதே போல் இன்னும் நாங்கள் இந்த பார்க்க போனால் நாக்கலாம் பூச்சி இருக்கிறது. அதுக்கு கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் என்ற 5 சென்சர்கள் இல்லை. அப்போ அதுக்கு உடல் என்ற சென்சர் மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த உடல் என்கிற சென்சரில் அது அந்த அங்கிட்டும் இங்கிட்டும் துள்ளி பாய்ந்து போகக்கூடிய ஒரு இனவர்க்கம் தான் இந்த நாக்கலாம் பூச்சி என்பது. அப்போ அது அந்த உடல் என்ற சென்சரில் வாழ்கிறது. அப்போ அந்த உடல் என்கிற சென்சரில் வாழும்போது அதுக்கு குளிராக இருந்தாலும் உஷ்ணமாக இருந்தாலும் அந்த உடலின் தேவைப்படும் அந்த உணர்வுக்கு அகப்படுவதைத்தான் அதுக்கு குளிராக இருந்தால் உஷ்ணம் தேவைப்படும் போது அந்த உடலின் அந்த உணர்ந்ததை உணர்வுக்குள் தான் அது வாழ்கிறது. அப்போ அதே மாதிரி தான் இன்னும் பார்க்க போனால் நாங்கள் இந்த சிலந்தி வலையை பார்க்குறோம். இந்த சிலந்தி என்பது கூடு கட்டுகிறது. அது மண்ணில் தான் கூடு கட்டும். களிமண்ணை கொண்டு அது ஒரு கூடை கட்டும். அப்போ அந்த கூடு என்பது அதை யாரும் அதுக்கு சொல்லி கொடுத்தாங்களா, இது இப்படித்தான் கூடு நீ கட்டணும்
அப்படின்னு சொல்லி யாரும் அதுக்கு பாடம் நடத்தலை. ஆனால் அந்த சிலந்தி என்பது வந்து அந்த மண் அந்த களிமண்ணை கொண்டாந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த கூடை கட்டும் மிகவும் அழகாக இருக்கும். அது வந்து அப்போ அதன் உலகம் அதுதான். அப்போ அந்த சிலந்திக்கு வந்து அதுதான் உலகம். அப்போ இப்படியாக ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு கோணத்தில் ஒவ்வொரு நோக்கத்தில் அதன் உலகத்தில் தான் அது வாழ்கிறது. இப்போ இதே போல் மனிதர்களும் ஏராளமான மனிதர்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு இந்துவை எடுத்துக்கொண்டால் அவருக்கு கடவுள் இருக்கிறார். அப்போ அவருடைய உலகம் கடவுளாக இருக்கிறது. அப்போ இறைவன் இருக்கிறார். அப்போ இறைவனிடம் நான் செல்லணும். அப்போ நான் நல்லது செய்யணும். நான் நல்லது செஞ்சு புண்ணிய காரியங்களை செய்து நான் இறைவனிடம் போகணும். அதற்கு வேண்டுதல் வைக்கிறார், பிரார்த்தனைகளில் ஈடுபடுறார், வழிபட்டு கொண்டிருக்கிறார். அதே போல் ஒரு இஸ்லாமியரும் இதே போல தான் இருக்கிறார். அல்லாவிடம் செல்லணும். அப்போது அவர் எந்த காரியத்தை செய்தாலும் அவருடைய உலகம் இருப்பது அல்லாஹ் என்ற உலகத்துக்குள். எல்லா காரியத்திலும் ஈடுபட்டாலும் அவர் அந்த காரியத்தில் அதற்குள் தான் இருக்கிறார். அப்போது அவர் ஏற்படுத்தி கொண்ட உலகம் அது. அப்போது இப்படியாக எல்லா மனிதர்களும் அவரவர் ஒரு உலகத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த உலகத்தில் தான் வாழ்கிறார்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் தகப்பன் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுடைய உலகம் பிள்ளைகளாகத்தான் இருக்கும். பிள்ளைகள் நல்லா படிக்க வைக்கணும், நல்லா பாஸ் பண்ண வைக்கணும், நல்ல பெரிய ஆளாக்கணும் அப்படின்ற அவருடைய கனவு அதுவாக இருக்கும். அப்போ அதுதான் அவர்களுக்கு உலகம். அதே போல் படித்து பெரிய ஆளானதுக்கப்புறம் அவர் என்ன யோசிக்கிறான்னு சொன்னால், நல்ல ஜொப் ஒன்று தேடணும், நல்ல சம்பாதிக்கணும், நல்ல வீடு ஒன்று கட்டணும், நல்ல திருமணம் முடிக்கணும், இப்படி ஜாலியாக வாழணும் அப்படின்றது தான் அவருடைய உலகமாக இருக்கிறது. சாமானியமான ஒரு ஏழை விவசாயி, ஒரு தொழிலாளியின் உலகம் வந்து அன்றன்றைக்கு கூலி தொழில் செய்யும் ஒரு கூலி தொழிலாளியின் உலகம் என்பது வந்து அன்னன்னைக்கு போயிட்டு தன்னுடைய கூலிக்காக வேலை செய்து வந்து கூலியில் அன்றைக்கு தேவையான பொருட்களை வாங்கி சமைத்து சாப்பிட்டு ஏதோ மது கொஞ்சம் அருந்திட்டு மதுபானமோ அருந்திட்டு காலையில் எழுந்திரிச்சு மறுபடியும் அவர் அந்த தொழிலுக்கு போகிறாரு. கூலி தொழிலுக்கு போயிட்டு மறுபடியும் அந்த கூலி தொழிலை செய்து அதற்குள் தான் அவருடைய அந்த உலகம் இருக்கிறது. அப்போது நாளைக்கு போயிட்டு நான் இந்த வேலையை தான் செய்யறதுக்கு, அப்போது அதை அப்படி செய்யணும், இது இப்படி செய்யணும் அப்படின்ற பிளான் அவருக்குள்ளே இருக்குது. அந்த பிளானுக்குள்ளே தான் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ அதுதான் உலகம். அந்த உலகத்துக்குள்ளே தான் எல்லாமே வாழ்கிறாங்க. அவங்க ஒரு உலகத்தை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் வாழ்கிறாங்க. அப்போது இந்த உலகில் வாழும் மனிதர்கள் அத்தனை பேரும், அனைத்து உயிரினங்களும் இப்படித்தான் அவரவர் ஒரு உலகத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். அப்போ இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் இப்படியாக இருக்கும்போது உண்மையான உலகத்தில் தான் இவர்கள் இருக்கிறார்களா? இங்கே தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு வரோம். வணங்கி போகும் ஒருவராக இருக்க விரும்புகிறீர்களா? வணங்குதலுக்கு உரித்தானவராகிறீர்களா? இப்போ நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு இங்கே தான் வரோம். அப்போது வணங்கி போகிற இடத்துல தான் இந்த புத்தக்ஜன உலகம் இருக்கிறது. இந்த சமுதாய உலகம் இன்றைக்கு இயங்குவது இப்படித்தான். இந்த ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போவது போல் இவர்கள் அந்த மனதுக்கு அவரவர் ஏற்படுத்தி கொண்ட கற்பனையில் கனவில் உலகம் ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு அந்த உலகில் வாழ்கிறார்கள். அப்போ அது ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போவது போல் இந்த அனுசோத்தை என்ற பயணம் இதுதான். அப்போ இதுதான் சாமானியமான மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் இவர்கள் எல்லாமே அந்த வணங்கி போகும் மனிதர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்போ வணங்குதலுக்குரியதான மனிதனாக அவர் மாற வேண்டுமாக இருந்தார். அவர் உண்மை என்ன, சத்தியம் என்ன அப்படின்றத அவர்
கண்டு அறிய வேண்டும். இங்கே தான் அவருக்கு வழி திறக்கிறது. அந்த வழியில் அவர் பயணித்தால் அவர் வணங்குதலுக்குரியதான ஒரு மனிதராக அவர் இந்த எல்லாத்திலும் இருந்து விடுதலை அடைந்து, உலகில் இருந்து விடுதலை அடைந்து, உலகை வென்று மரணத்தை வென்று சாமானியமான எளிமையான வாழ்க்கையை அவர் வாழ்வார். அப்போ இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வது என்ற கேள்வியும் உங்களுக்கு வரும். அப்போது இங்கே நாங்கள் சத்தியத்தை காண்பது என்பது, உண்மையை உணர வேண்டும் என்பது பகவான் புத்தர் அவர்கள் போதித்த சத்திய தர்மத்துக்கு நாங்கள் வரணும். சத்திய தர்மம்தான் பட்டிச்ச சமுப்பாத தர்மம். பகவான் புத்தர் அவர்கள் போதித்த இந்த தத்துவம் பற்றி கேட்டு அறிந்து கொள்பவர் தான் இந்த சத்தியத்தை விமர்சிக்கிறார். அப்போ அவர் தான் ஸ்ருதவத் ஆரி ஸ்ராவகர். அவர் கேட்டு அறிந்து கொண்டவர். சத்திய தர்ம போதனையை இப்போ இந்த புத்தோத்பாத தமிழ் போதனையில் நீங்கள் சத்திய தர்மத்தை கேட்குறீங்க. அவர் கேட்கும்போது உங்களுக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக விளங்குது. இதில் ஏதோ வித்தியாசமான ஒன்று இருக்குது, இதில் ஒரு வித்தியாசமான ஒரு கருத்து இங்கே சொல்லப்படுகிறது என்ற ஒரு விமர்சனம் உங்களுக்குள்ளே வரும். ஏன்னா இது யாராலும் சொல்ல முடியாதது. இதை யாருமே சொல்லலை. இதுவரை காலமும் இதை எங்கேயுமே யாருமே சொல்லலை. அப்போ இது வெளியாகுவது புத்தோத்பாத போதனைகளில். அப்போ இதை கேட்குற உங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். அப்போது இதை நீங்கள் கேட்டு கேட்டு பழக்கப்படுத்தி தொடர்ந்து கேட்கும்போது இது உங்களுக்குள் ஒரு உணர்வு ஏற்படும். அப்போ இந்த உணர்வானது இதை நாங்கள் விமர்சித்து பார்க்கணும் அப்படின்ற அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அப்போ விமர்சனத்துக்குள் நீங்கள் ஈடுபட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், விமர்சித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போது இது உண்மை இருக்கிறது என்ற சத்தியத்தை உங்களால் உணர முடியும். அப்போ இந்த உணர்வுக்குள் நீங்கள் விழித்து கொள்ளும்போது, அப்போது உலகம் என்பது எல்லாம் கற்பனை தான். உலகம் என்பது கற்பனை தான். அப்போ எங்கேயும் எதுவும் இல்லை. அப்போது பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த தத்துவம்தான் நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாது, நீங்கள் நினைப்பது எங்கேயும் இல்லை. அப்போ இந்த தத்துவத்துக்குள் இந்த பட்டிச்ச சமுப்பாத தர்மம் தான் இருக்கிறது. மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். அப்போ இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் போதித்த தத்துவம். அப்போ ஆன்மா என்ற துஷ்டிக்குள்ளே தான் இந்த உலகமே இருக்கிறது. அப்போ இந்த துஷ்டி எப்படி உருவானது, ஆன்மா என்ற துஷ்டி எப்படி உருவானது, மனம் எப்படி உருவானது என்ற விமர்சனத்துக்குள் அவர் இதை தேடி கண்டு அறிந்து புரிந்து கொண்டால்தான் அவருக்கு மனதில் மேலும் வழி இருக்கும், வழி கிடைக்கும். மனதில் மேலும் வழி அவருக்குத்தான் கிடைக்கும். அதுவரைக்கும் யாருக்கும் மனதில் மேலும் வழி கிடையாது. அப்போ எல்லாருமே ஒரு மனோலோகத்தில் தான் வாழ்கிறாங்க. மனோ உலகத்தில் அவரவர் ஏற்படுத்தி கொண்டு ஒரு உலகத்தை, அந்த உலகத்தில் தான் எல்லாருமே வாழ்கிறாங்க. அப்போ அவர்கள் எல்லாம் இருப்பது பிரார்த்தனைகளில், வழிபாடுகளில், இப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த மனிதர்கள். அப்போ அவர் அஸ்ருதவத் புத்தக்ஜன மித்யா துஷ்டிக உம்மந்தக்க என்று பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள். அப்போ சத்திய தர்மத்தை கேட்பவர் தான் ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகராகிறார். சத்தியத்தை கேட்பவர் ஸ்ருதவத் பாவைக்கு வருகிறார். அப்போ ஸ்ருதவத் பாவைக்கு வந்தவருக்குத்தான் இந்த தம்ம சக்குச என்கிற சத்தியத்தை காணும் கண் திறக்கிறது. சத்தியத்தை இவர் காணும்போது இங்கே யதாபூத்த ஞானம் பிறக்கிறது, யதார்த்தத்தை காணும் ஞானம் பிறக்கிறது. இந்த ஞானத்தின் வழியாக அவருடைய விழிப்புணர்வு தொடர்கிறது. விழிப்புணர்வுக்குள் அவர் விழித்து கொள்ளுகிறார். விழித்து கொள்ளும் போது அங்கே விவரித்தோ விஜட்டித்தோ என்ற இது கொஞ்சம் கொஞ்சமாக இது எங்களுக்கு தெளிவை தருகிறது. இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம், இதுதான் சத்தியம் என்ற ஒரு விமர்சனத்துக்குள் இறங்கி நாங்கள் ஈடுபடும்போது எங்களுக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவை தருகிறது. அப்போ தெளிவான ஒரு பாதையை எங்களுக்கு இங்கே திறக்கிறது.
அப்போ தெளிவான பாதையில் தான் அப்போது நாங்கள் இங்கே பயணிக்க தொடங்குகிறோம். அப்போ அதுதான் ஆரிய அஷ்டாங்கிக மார்க்கய. ஆரியர்கள் பின்பற்றி ஆரியர்கள் சென்ற வழி இதுதான். அப்போ சத்திய தர்மத்தை கேட்டவருக்குத்தான் இங்கே வழி திறக்கிறது. அவர் தான் இந்த சம்மா திருஷ்டிக்கு வருகிறார். அப்போ சம்மா திருஷ்டிக்கு வந்தவருக்கு தான் வழி திறக்கிறது. அப்போ அந்த வழியில் அவர் பணிக்கும் போது இப்போ நடைமுறையில் இந்த சத்தியத்தை அவர் கையாளுகிறார். அப்போ பகவான் புத்தர் அவர்கள் போதித்த இந்த தத்துவம் தான் மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். அப்போ இதை நாங்கள் முதல்ல தெரிஞ்சு கொள்ளணும். தெரிஞ்சு கொள்பவர் தான் ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர். அப்போ தெரிஞ்சு கொள்ளத்தான் நாங்கள் சத்திய தர்மத்தை கேட்குறோம். அப்போ கேட்டு தெரிஞ்சு கொள்ளும்போது அவர் தெரிஞ்சு கொள்ளும் விடயம்தான் பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு, கை குழந்தைக்கு, தொட்டியில் உள்ள குழந்தைக்கு ஒன்றும் இருக்கலை, எதுவுமே இருக்கலை. அப்போ அங்கே அந்த குழந்தையின் மனம் என்பது பிரபாஸ்பரமாக இருந்தது. அந்த பாலை போல பரிசுத்தமாக இருந்தது. அதுக்குள்ளே துஷ்டி கிடையாது. எந்த ஒரு துஷ்டியுமே அந்த குழந்தையின் மனசில் இருக்கலை. அப்போ அம்மா இருக்கலை, அப்பா இருக்கலை, வீடு வாசல், காசு, தங்கம், வாகனம், பங்களா எதுவுமே அந்த குழந்தைக்கு இருக்கலை. அப்போது இவைகள் எல்லாம் அப்போ எப்படி உருவானது? அந்த விமர்சனம் தான் அந்த விதர்சனா தியானம். அப்போ அந்த பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு ஒன்றுமே இருக்கலைன்னு சொன்னால் இது எப்படி உருவானது? அப்போ இன்றைக்கு உலகத்தில் உள்ள வாழும் மனிதர்கள் அத்தனை பேர்த்துக்கும் எல்லாம் இருக்குது தானே. வானம், பூமி, வீடு, வாசல், அம்மா, அப்பா, காசு, தங்கம், எல்லாமே எக்ஸ்ட்ரா எல்லாமே இருக்குது. அப்போ எல்லாமே இருக்கும் இன்றைய மனிதனுக்கு பிறந்த நிலைக்கு போய் பார்க்கும்போது அந்த இடத்துல யாருக்குமே எதுவுமே இருக்கலை. பிறந்தபோது நீங்கள் பிறந்த நிலைக்கு போய் பார்த்தீங்க சொன்னால் அங்கே உங்களுக்கு எதுவுமே இருக்கலை. அப்போது நீங்களும் அப்போ அங்கே இருக்கலை, குழந்தையும் அங்கே இருக்கலை. அப்போது நாங்கள் தான் எல்லாமே, இது குழந்தை, இது ஆண் குழந்தை, இது பெண் குழந்தை. அப்போ அதுக்கு ஒரு பேர் போடுறோம். அப்போ இந்த பேர் ரஜினி, கமல்ன்றோம். அப்படி இல்லாட்டி திரிஷா, நயன்தாரான்றோம். இப்போ இந்த மாதிரி சமூகத்தால் உருவாக்கப்பட்டதை பிடித்து கொண்டு தான் அந்த குழந்தை வளரத் தொடங்கியது. அப்போ உருவாக்கப்பட்டது தான் கண்ணும் காதும் இணைந்தது. குழந்தைக்கு சத்தமும் வர்ணமும் இணையப்பட்டது. கண் தெரியுது, காது கேட்குது, மூக்குக்கு வாசனை உணரக்கூடியதாக இருக்குது, நாக்குக்கு சுவையை உணரக்கூடியதாக இருக்குது, உடலுக்கு குளிர், உஷ்ணம், இறுக்கமான தன்மைகளை உணரக்கூடியதாக இருக்கிறது. இந்த 5 சென்சர் தான், இந்த 5 உற்பத்தி நிலையங்கள் தான் அப்போ இங்கே இணைகிறது. முதலில் பிரதானமாக இங்கே கூறுகிறார்கள் கண்ணும் காதும். கண்களுக்கு வர்ணம், காதுக்கு சத்தம். அப்போ இது இரண்டும் இணையும் போது தான் அங்கே வெளியில் அம்மா இருக்கிறார் என்ற உணர்வு அந்த குழந்தைக்கு உருவானது. அப்போ அந்த உணர்வு தான் ஆன்மா என்ற துஷ்டி. அந்த குழந்தை உருவானது இப்படி தான். குழந்தைக்கு அங்கே குழந்தையும் இருக்கலை. அப்போ குழந்தை உருவானது இப்படி தான், அந்த துஷ்டியில். துஷ்டிக்குள்ளே தான் அந்த குழந்தை பிறந்தது. அப்போ துஷ்டியில் பிறந்து அப்போது எண்ணங்களில் தான் அப்போ இன்றைக்கு நாங்கள் வாழ்கிறோம். துஷ்டியில் பிறந்து எண்ணங்களில் வாழ்கிறோம். அப்போ இதான் சக்காய துஷ்டி என்று பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள். சக்காய துஷ்டி என்கிற இந்த ஆத்ம துஷ்டியில் தான் அப்போ நாங்கள் இன்றைக்கு வாழ்கிறோம். அப்போது துஷ்டியில் பிறந்து எண்ணங்களில் வாழ்கிறோம்னு சொன்னால் அப்போது ஒரு உணர்வு உருவானது. உலகம், அம்மா இருக்கிறார், அப்பா இருக்கிறார், வீடு எல்லாம் இருக்குது என்ற உணர்வுக்குள் விழித்து கொண்ட போது அங்கே அந்த ஆன்மா துஷ்டிக்குள்ளத்தான் அந்த குழந்தை விழித்து கொண்டது. அந்த குழந்தைக்கு, இந்த குழந்தை இன்னும் பெரிய ஆள் ஆகும் போது அதை கொண்டுகிட்டு போகிறாங்க மொண்டிசோரிக்கு, பாடசாலைக்கு கொண்டு போய் அங்கே விட்டதுக்கப்புறம் அந்த டீச்சர் என்ன சொல்கிறாங்க, கண்களுக்கு வர்ணத்தை காட்டி காதுக்கு சத்தத்தை கொடுக்குறாங்க. இது ஆப்பிள், இது தோடம்பழம், இது மாம்பழம், இது அன்னாசிப்பழம் என்ற வர்ணமும் சத்தமும் அங்கே இணையப்படுகிறது. அப்போது அப்பிளை காட்டி இது என்ன நிறம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, இது சிவப்பு நிறம், இது சிவப்பு நிறம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போது சிவப்பு என்பது சத்தமும் வர்ணமும் இணைந்தது தானே. அப்போது அப்பிள் என்பதும் சத்தமும் வர்ணமும் இணைந்தது. அப்போது சிவப்பு அப்பிள்
வெளியில் இருக்குது, அது வந்து சாப்பிடக்கூடியது என்ற உலகம் அப்போ தான் அங்கே குழந்தைக்கு உருவானது. அப்போ அந்த அப்பிள் என்ற உலகம் அப்போ குழந்தைக்கு இருக்குது. அப்போ அப்பிள் என்ற உலகத்தில் குழந்தை அப்பிள் இருக்கும்போது அந்த அப்பிளை சாப்பிடும், அந்த அப்பிளை காணும், நானும் அப்போ இங்கே இருக்கிறேன். இதுதான் இந்த உலகத்தில் குழந்தை பிறந்த சுபாவம். உலகம் உருவான விதத்தில் தான் குழந்தை பிறந்தது. அப்போது ஆன்மான்ற துஷ்டியில் பிறந்து எண்ணங்களில் வாழத் தொடங்கியது. அப்போது அப்பிளை நாங்கள் வெட்டி பார்த்தா உள்ளுக்கு வந்து வெள்ளையாக தான் இருக்கும். அப்போ வெள்ளையாக இருக்கிற அப்பிள் தான் அப்பிளா? இல்லை, சிவப்பாக இருக்கிறது தான் அப்பிள். ஆனால் அது வெட்டி பார்த்தா உள்ளுக்குள்ளே வெள்ளையாக இருக்கும். அப்போ எது உண்மை? இங்கே உண்மை என்பது கிடையாது. இதுக்குள்ளே உண்மை எங்கேயுமே இல்லை. அப்போ அனைத்தும் சென்சர்களால் உள்நுழைந்தது, கற்பனை. அப்போ சத்தமும் வர்ணமும் இணைந்ததைத்தான் நாங்கள் வெளியில் இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி பிடிச்சு கொண்டிருக்கோம். அப்போது அப்பிள், தோடம்பழம், மாம்பழம், வாழைப்பழம், அம்மா, அப்பா, வீடு, வாசல், சூரியன், சந்திரன், ஆகாயம், பூமி, இவை எல்லாமே இப்படித்தான் உருவானது. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. நிரந்தரம் இல்லைன்னு சொன்னால் அப்படி ஒன்று எங்கேயுமே கிடையாது. நாங்கள் எல்லாத்தையும் நினச்சி கொண்டு தான் இருக்கிறோம். இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் நினைப்பது எங்கேயுமே கிடையாதுன்னு. நீங்கள் நினைப்பது எங்கேயுமே இல்லை. அப்போ நினைப்பில் நாங்கள் வாழும்போது அப்போ பொய்யில் தானே நாங்கள் வாழ்கிறோம். பொய்யான ஒரு உலகத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த உலகத்தில் நாங்கள் வலம் வருகிறோம். வலம் வரும்போது நாங்கள் கர்ம பூமியில் தானே இருக்கிறோம். அப்போ கர்மத்தை சுமந்து கொண்டு போகும் இந்த மனிதன் கர்ம பூமியின் அடுத்த கட்டத்துக்கு போய்கொண்டே இருக்கிறார். அப்போது இதற்கு முடிவில்லாமல் போகிறார். அப்போது இவர் வந்து அந்த வணங்கி போகும் மனிதனாக இருக்கிறார். அப்போது சத்தியத்தை காணாத வரைக்கும் அவர் அனுசோத்தையில் ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போவது போல அடித்து கொண்டு போகிறார். அப்போ அவருக்கு விமோச்சனம் கிடையாது, அவருக்கு விடுதலை கிடையாது என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போது பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த படித்த சமுப்பாத தர்மம், மனம் ஆன்மா உருவான விதம் பற்றி கேட்டு அறிந்து கொண்டவர் விமர்சித்து பார்க்கும்போது அப்பிளை கையில் எடுத்து பார்க்குறார். இப்போ நீங்கள் இந்த சத்திய தர்மத்தை கேட்கும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு பார்த்தா, அப்பிளை உங்கள் முன்னுக்கு எது இருக்குதுன்னு பாருங்கள். உங்கள் கண்களுக்கு என்ன தெரியுது? மேசையா, கதிரையா, ஜன்னலா, கட்டிலா, அப்படி இல்லாட்டி ட்ரபிள் டக்கா, அப்படி இல்லாட்டி அயன் பாக்ஸா, ஏதோ நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் கண்ணுக்கு என்ன தெரியுது? கண்களுக்கு என்ன தெரியுது? உதாரணமாக சொல்வதாக மேசைன்னு சொல்லுவோமே, மேசைங்கிற போது அது சத்தமும் வர்ணமும் இணைந்தது, அது வெளியில் உள்ளது கிடையாது. சத்தமும் வர்ணமும் இணைந்தது வந்து ஒரு எண்ணம், அது மனதில் தான் இருக்கிறது. அப்போ மனதில் இருப்பதைத்தான் நாங்கள் வெளியில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் நினைச்சு பிடிச்சு கொண்டிருக்கிறோம். அந்த பிடிப்பு தான் அப்போ அந்த துஷ்டி. அப்போ துஷ்டியில் தான் இப்போ நாங்கள் இருக்கிறோம். அப்போ இதில் உண்மையை நாங்கள் கண்டால்தான், அந்த உண்மையை நாங்கள் விமர்சித்து மேசை என்பது சத்தம் வர்ணமும் இணைந்தது என்ற உண்மையை நாங்கள் உணர்ந்தால்தான் எங்களுக்கு அந்த மேசையிலிருந்து விடுதலை கிடைக்கும். அதுவரைக்கும் மேசையிலிருந்து எங்களுக்கு விடுதலை பெற முடியாது. நாங்கள் உண்மையை உணரணும், சத்தியத்தை உணரணும். அப்போ இது வந்து உப்பை போல, சத்தியம் என்பது வந்து உப்பை போல உணரக்கூடியது. உப்பு என்பது வந்து நாங்கள் சாப்பிடும் ஒரு திரவம். அப்போ அதை நாங்கள் சாப்பிடும்போது உப்பை நாங்கள் உணர்கிறோம். இதுதான் உப்பு என்ற உணர்வு எங்களுக்குள் இருக்குது. அப்போ அதை வந்து நாங்கள் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. உப்பை வந்து யாராலும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஏன்னா அது அவர் உணர்ந்தது. அப்போ உணர்ந்ததை வார்த்தைகளால் சொல்ல முயற்சி பண்ணி பல முறைகள் அவர் சொன்னாலும் அது உண்மையாகாது. வார்த்தைகள் அனைத்தும் பொய், அதில் உண்மை கிடையாது. அப்போ உணர்ந்ததை இன்னொருத்தருக்கு சொல்ல முடியாது. அதை சொல்வாராக இருந்தால் அவை அனைத்தும் எண்ணங்களாகத்தான் வெளிவரும். எண்ணங்கள் அனைத்தும் கற்பனை. அப்போ அதில் உண்மை கிடையாது. இப்போ எண்ணங்கள் எல்லாமே பொய். அப்போ எண்ணங்களில் உண்மை கிடையாது. அப்போது இந்த சத்தியத்தையும் இப்படித்தான் அவர் உணரணும். சத்தியத்தை உணர்ந்தபோது அந்த உணர்வுக்குள் அவர் விழித்து கொள்வாராக இருந்தால், அப்போ மேசை என்பது வந்து ஒரு எண்ணம் தான். அப்போ அது
கண்களுக்கு தெரிந்த வர்ணமும் காதுக்கு கேட்ட சத்தமும் இரண்டும் இணைந்ததனால் உருவானது. உருவானது வெளியில் இல்லை என்றால் மனதில் தான் இருக்குது. மனதில் இருப்பதைத்தான் நாங்கள் வெளியில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பிடித்து கொண்டு இருக்கிறோம். பிடித்து கொண்டு வலம் வருகிறோம். இந்த உலகத்தில் அந்த மேசை இருக்குன்னா அப்போ மேசையை காணும் நானும் இருக்கிறேன். அப்போது மேசை இருக்குது, அந்த மேசையை காணும் நானும் இருக்கிறேன். மேசை என்ற உலகத்தில் நானும் இருக்கிறேன். மேசைக்கு எனக்கு ஆசை, கோபம் எல்லாமே இருக்குது. மேசை இருந்தால் அங்கே நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், லாபம் நட்டம், புகழ்ச்சி இகழ்ச்சி என்று 2 உச்சக்கட்டங்கள் அப்போது அங்கே இருக்குது. வெளியில் மேசை இருக்கிறது என்று பிடித்து கொண்ட பிடிப்பினால் உருவானது தான் இந்த நல்லது கெட்டது, இன்பம் துன்பம் என்ற 2 உச்சக்கட்டங்கள் இப்படித்தான் உருவானது. அப்போது இதற்குள் தான் நாங்கள் பயணிக்கிறோம். 2 உச்சக்கட்டங்களில் நாங்கள் வாழ்கிறோம். இந்த பயணத்தில் தான் நாங்கள் மேற்கொண்டு போய்கொண்டே இருக்கிறோம். அப்போ இதில் நாங்கள் ஒரு உண்மையை உணரும் போது, சத்தியத்தை கண்டு அதை விமர்சித்து உணரும் போது நாங்கள் மேசையில் இருந்து விடுதலை பெறுகிறோம். மேசை என்பது உண்மை கிடையாது, அது வெளியில் இல்லை, அது ஒரு எண்ணம், அது சத்தமும் வர்ணமும் இணைந்தது. அப்போது இந்த சத்தியத்தை அவர் உணர்வாராக இருந்தால் அப்போ அவருக்கு வெளி உலகம் உண்மையாகுமா? இல்லை, அது எப்போவுமே உண்மையாகாது. மறுபடியும் அவர் இது உண்மை என்ற உலகத்துக்கு அவர் எப்போவுமே போக மாட்டார். அப்போ இதுதான் அந்த வெளி உலகத்திலிருந்து, கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடையும் வழி இங்கே தான் இருக்கிறது. இதை நாங்கள் விமர்சனத்துக்குள் தான் இதை நாங்கள் எங்களால் இதை கையாள முடியும். எங்களுக்குள் இதை உறுதியாகவும் இப்படி தான். அப்போ இந்த உணர்வுக்குள் விழித்து கொள்ள முடியும். நாங்கள் விமர்சனம் மூலியமாக எங்களுக்குள் ஒரு தேடுதல், எங்களுக்குள் ஒரு ஆழ்ந்த விமர்சனம் வேணும். இது வெறுமனே வலது காதில் கேட்டு இடது காதில் விட்டுட்டு போகிறவங்களுக்கு இது புரியாது. இதை புரிஞ்சு அவங்க எடுத்துக்கொள்ளவும் மாட்டாங்க. அப்போது இந்த சத்தியத்தை கேட்டு இதை விமர்சித்து பார்க்கும்போது அவர்கள் இதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தால், அதை உணர்வாக இருந்தால், அப்போது அந்த உணர்வுக்குள் அவர் விழித்து கொள்வாராக இருந்தால், அப்போது மேசையிலிருந்து அவர் விடுதலை பெறுவார். மேசை என்பது சத்தமும் வர்ணமுமாக இருந்தால் அப்போ அது வெளியில் இல்லை, அது ஒரு எண்ணம் மட்டுமே. அப்போ எண்ணத்துக்குள் தான் அவர் வாழ்கிறார். அப்போ எண்ணத்தில் தான் அவர் வாழ்கிறார். அப்போ வெளி உலகத்தில் அல்ல. அப்போது வெளி உலகத்தில் இருந்து அவர் விடுதலை அடைகிறார். மேசையிலிருந்து விடுதலை அடைகிறார் என்றால் கர்ம பூமியிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார். அப்போது அவர் எண்ணங்களில் மீண்டும் இருக்கிறார். அப்போ எண்ணங்களிலிருந்து விடுதலை பெறத்தான். அப்போது எண்ணங்களிலும் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை அவர் விமர்சிக்கிறார். விமர்சனமானது அந்த அவருக்கு எல்லா நேரங்களிலும் இதை கையாளக்கூடியது. அப்போ அதுதான் இந்த 6 அஷ்டாங்கிக மார்க்கம் என்கிற இந்த வழி அவருக்குத்தான் திறந்தது. அப்போ சத்தியத்தை கண்டவர், மேசை என்பது ஒரு எண்ணம், அது வெளியில் இல்லை என்ற சத்தியத்தை உணர்ந்தவர் சமாதிட்டிக்கு வருகிறார், சத்திய ஞானம் அடைகிறார். அப்போ இதுதான் யதாபூத்த ஞானம், யதார்த்தத்தை காணும் ஞானம். யதார்த்தத்தை கண்டவர் சத்தியத்துக்குள் விழித்து கொண்டு சமாதிட்டியை அடைகிறார், சத்திய ஞானம் அடைகிறார். அப்போ சத்திய ஞானத்துக்குள் இருக்கும் இவருக்கு வெளி உலகம் உண்மையாகாது மீண்டும். அதனால் அவருக்கு மனோ உலகம் என்பது உண்மையாக இருக்கிறது. அப்போ மனதில் அவர் எண்ணங்களில் அவர் இருக்கிறார். அப்போ இதுதான் அந்த சமிக்கையில் அவர் இருக்கிறார். அந்த சமிக்கையில் தான் அவர் வாழ்கிறார், எண்ணங்களில் வாழ்கிறார், சமிக்கையில் வாழ்கிறார், ஒரு நோக்கத்தில் அவர் இருக்கிறார். அப்போ அந்த நோக்கத்தினூடாகத்தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. அப்போ இங்கே அவர் விமர்சித்து பார்க்கும்போது தான் அப்போ அந்த எண்ணங்களில் வாழும் இந்த சுத்தவத் ஆர்ய ஸ்ராவகர் எண்ணங்களிலும் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்வதற்கு எந்நேரமும் அவர் இந்த சத்தியத்தோடு இணைந்து விமர்சித்து பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் எதை கேட்டாலும் அவை அனைத்தும் எண்ணங்கள் தான். எதை பார்த்தாலும் இந்த உலகத்தில் நாங்கள் எதை கண்களுக்கு எது தெரிந்தாலும் அது வெளியில் இருக்குன்னு சொன்னால் அது இல்லை, அப்படி ஒன்று இல்லையே, அது அப்போ ஒரு எண்ணம் தான். அப்போ காதுக்கு கேட்பது எல்லாமே வெளியில் இல்லை, அப்போ அது ஒரு எண்ணம் தான். அப்போது எண்ணம் என்பது உண்மையா? எண்ணங்கள் எப்போவுமே அப்போ மனதில் இருக்குதா?
இல்லையே. எண்ணங்கள் எப்போவுமே மனதில் இல்லை. ஆனால் எந்நேரம் வந்து போய் கொண்டிருக்குது. வந்து போய் கொண்டிருக்கு. அதில் எப்போவாது உண்மை, இது நிரந்தரம் அப்படின்னு சொல்லி நிச்சயம் என்று ஒன்றை எங்களால் சொல்ல முடியுமா எண்ணங்களில்? இல்லை, அப்படி ஒன்று சொல்ல முடியாது. ஏன்னா அது கண்களுக்கு தெரிவது போல, காதுக்கு கேட்பது போல மனதுக்கு எண்ணங்கள் வருது போகுது. அப்போ இதில் எதுவுமே உண்மை கிடையாது. அப்போது நடைமுறையில் இந்த சத்தியத்தை அவர் கையாளும் போது, அவர் தொழிலுக்கு போகிறதாக இருக்கிறார். போகும்போது வாகனத்தை, ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறவர் வாகனத்தை ஓட்டிக்கிட்டு போகிறாருன்னு, அப்போ அந்த செயல்பாடு நடக்குது. அப்போ இந்த செயல்பாடு என்பது இப்போ ரோட்டில் ஒரு வாகனத்தை ஓட்டிகிட்டு போகும்போது அவர் ஸ்டீரிங்கில் கையை வச்சு கியர் போடுவார். கால் ரெண்டும் பிரேக்கில், கிளச்சில், எக்ஸிலேட்டரில் எல்லாத்துலேயும் அவருடைய அந்த தொழில்பாடு நடக்கும். போகும்போது அவர் வாகனத்தை செலுத்தி கொண்டு போகும்போது ஒரு வங்கு ஒன்று இருக்குதுன்னு சொன்னால், அவர் அந்த வங்கில் அவருக்கு வலது பக்கம் திருப்ப வேண்டிய இடத்துல செயல்பாடு நடக்கும். வாகனத்தை திருப்புவார். முன்னாடி ஒரு பாதசாரி கடவை இடம் இருக்குதுன்னு சொன்னால், அன்றைக்கி பாதசாரிகள் கடவை செய்கிறாங்கன்னு சொன்னால் அவர் அன்றைக்கி பிரேக் பண்ணுவார். அப்போ அதை கடந்து போகும்போது மறுபடியும் வலது பக்கம் திரும்ப வேண்டி வந்துச்சுன்னா அவர் அங்கே சிக்னல் போட்டு வலது பக்கம் திருப்புவார். அப்போ இது எல்லாமே அவர் செய்வது கிடையாது. அது ஒரு சென்சர் வழியாக சிஸ்டமாக இங்கே நடக்கிறது. அந்த செயல்முறை நடக்குது. அந்த செயல்முறை நடக்கும்போது அந்த செயலை அவர் செய்வதென்று இங்கே இல்லை. இது சிஸ்டமேட்டிக்கலாக நடக்குது. அந்த ஒரு மெஷினை போல் அவர் இயங்குகிறார். ஒரு இயந்திரம் போல், அந்த ரோபோவை போல். அந்த ரோபோ என்பது அந்த ரோபோவுக்கு இப்போ இன்றைக்கி ரோபோ நிறைய நாடுகளில் இருக்குது தானே. இந்த ரோபோவை செஞ்சு அதுக்கு தேவையான மெமரியை கொடுத்துட்டா அதுக்கு உள்ள அந்த வேலை திட்டங்கள் அதை செய்யும். இப்போ இதே போலத்தான் இந்த மனிதனும் சத்தியத்தை உணர்ந்தன பிறகு இந்த வேலை அத்தனையும் நடக்கும். எண்ணங்கள் வரும் போகும். அப்போ அதை நான் செய்யணும் அப்படின்ற எண்ணம் வந்தாலும் அதை இறங்கி பிடித்து கொண்டு அவர் எதையுமே செய்ய போக மாட்டார். அப்போ அங்கே சிஸ்டம் நடக்குது. சிஸ்டம் என்பது இந்த செயல் நடக்குது. அந்த செயலுக்கு சொந்தக்காரர் என்று ஒருத்தர் இங்கே இல்லை. இப்போ இதே போல் எல்லா காரியத்திலும் அவர் ஈடுபடுவார். வாகனம் ஓட்டுவதைப் போல் சாப்பிடுவதும் கூட, சாப்பிடும்போது பசிக்கிறது என்ற எண்ணத்துக்கு அவர் சாப்பிடணும், அப்படின்ற சோறு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும். அப்போ அதுக்கு அவர் அந்த செயல்பாடு நடக்கும். சோறை பிசைஞ்சு வாய்க்குள்ளே வைப்பார். அது வென்று விழுங்கியதன் பின்னர் தண்ணீர் குடிக்கணுன்றப்போ தண்ணியை வாய்க்குள்ளே வச்சு அது விழுங்குவது. இப்போ இதெல்லாமே சிஸ்டமேட்டிக்கலாக நடக்குது. விழுங்கிய சோறு என்பது வாய்க்குள்ளே போனது பின்னாடி போயிடுது. அதே போல் தண்ணீர் குடிக்கணும்னு தண்ணியை குடித்தது அது முன்னாடி போயிடுது. அப்போது இந்த சிஸ்டம் என்பது அந்த மரம் ஒரு மரத்துக்கு தேவையானதை இந்த சூழல்ல இருந்து, இந்த பூமியிலேருந்து அந்த மரம் எப்படி பெற்றுக்கொண்டு அது வளர்ந்து பெருசாகி பூ பூத்து காய் காய்த்து அந்த நடைமுறை நடக்குதோ அதே போலத்தான் இங்கேயும் இந்த சிஸ்டம் நடக்குது. அவர் சாப்பிட்றாரு. அந்த சாப்பிடும் செயலுக்கு செயல் ஒன்று நடக்குது. அது நான் தான் சாப்பிட்றேன். எனக்கு இது தான் வேணும். அப்போ அது இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன். அது இல்லாட்டி எனக்கு சாப்பிட இயலாது அப்படின்ற துஷ்டியிலிருந்து அவர் மீண்டு விட்டார். அப்போ எது இருந்தாலும் அதில் அவர் திருப்தி பெறுவார். அப்போ அங்கே ராக தேச மோக என்ற அந்த தீ அணையும் சுபாவத்தில் தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. அந்த தீ அணையும் வழியில் அவர் பயணிக்கும் போது அப்போது எதையுமே அவர் தேடி தேடி போக மாட்டார். எதையுமே அவர் பிடிச்சு கொள்ள மாட்டார். எங்கேயுமே அவர் இறங்கி கொள்ள மாட்டார். அப்போ அந்த இறங்கி கொண்டு பிடித்து கொண்டதிலிருந்து மீளும் வழியில் பயணிக்கும் இந்த ஸ்ருதவதாரி ஸ்ராவகர் அப்போ எல்லா இடத்திலும் மீண்டும் மீண்டும் தான் போகிறார். அப்போ எல்லா இடத்திலும் விடுதலை பெற்று தான் போகிறார். அப்போது இதான் அந்த மனதில் எண்ணங்களிலிருந்து மீளும் வழி. அப்போ எண்ணங்களிலிருந்து அவர் நான் இல்லை, இது என்னுடையதல்ல, அப்போது இந்த செயலும் நான் செய்வதென்று இங்கே ஒன்று இல்லை என்றால் அப்போ அவர் எந்த ஒரு செயலும் நிப்பாட்ட மாட்டார். ஒரு குடும்பத்து தலைவனாக இருந்தால் அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கணும், உடுப்பு எடுக்கணும், சாப்பாடு சாமான் வாங்கணும், தாய் தப்பன் இருந்தால் அவங்கள கவனிக்கணும்,
ம சுகமில்லாமல் போனால் மருந்து மாத்திரைகள் எடுக்கணும், வீட்டில் உள்ள அத்தனை தேவைகளையும் பார்த்து அதை செய்யணும். இப்போ இந்த மாதிரி அவருக்கு ஏகப்பட்ட காரியங்கள் இருக்குது, கடமைகள் இருக்குது. அதில் இருந்து எதையுமே அவர் எதையுமே விட்டுட்டு போக மாட்டார். எல்லாத்தையும் செய்து கொண்டு தான் இந்த சத்தியத்துக்குள் அவர் இறங்கி இருப்பார். சத்தியத்துக்குள் இறங்கி இருந்து கொண்டு செயல்களில் ஈடுபட்டாலும் அந்த செயலுக்கோ அந்த அந்த செயலுக்கு சொந்தக்காரர் இல்லை. அந்த சிஸ்டமாக நடக்குது, அந்த சிஸ்டத்துக்கும் சொந்தக்காரர் இல்லை. அப்போது இது ஒரு சிஸ்டமாக நடக்கும்போது எல்லா காரியமும் நடக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கணவன் மனைவி என்கிற போது அங்கே எல்லா அவர்களுக்குள்ள விடயங்கள் எல்லாமே நடக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் வராது. அதுவும் ஒரு சிஸ்டமாகத்தான் நடக்கும், அதற்கும் ஒரு சொந்தக்காரர் இல்லை. அப்போ இவை அனைத்திலும் அவர் மீண்டு அந்த மரம் போலத்தான் அவருடைய செயல்பாடு நடக்குது. அந்த ரோபோவை போல, அந்த இயந்திரம் போல் அவர் இயங்குகிறார். ஆனால் அந்த இது அவருக்குள்ள அவர் உணர்ந்த சத்தியத்துக்குள் அவர் இருக்கும்போது அது வெளியில் யாருக்குமே தெரியாது. இந்த வெளியில் யாராலும் இது பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. என்னால் இது மனமாற்றம், இது உளரீதியிலான மாற்றம் பெறும் வழி. அப்போ உளரீதியிலான மாற்றம் பெறும் வழியில் இவர் பயணம் செய்யும் போது அப்போ எங்கேயுமே எதையுமே அவர் பிடிச்சு கொள்ளவும் மாட்டார், எங்கேயும் எதையுமே அவர் வெறுக்கவும் மாட்டார். அப்போ வெறுப்பு என்ற இரண்டிலும் இருந்து மீண்டு நடுநிலையில் தான் அவர் இருக்கிறார். அப்போ இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய மஜ்ஜை ஞானம் என்ற வழி, மத்திய நிலையத்தில் செல்லும் வழி. அப்போது இறங்கி பிடித்து கொள்ளவும் மாட்டார், எந்த ஒரு கோபப்படவோ ஆசைப்படவோ, எந்த விருப்போ வெறுப்போ, நல்லதோ கெட்டதோ, இன்பமோ துன்பமோ, அது எந்த ஒரு உச்சக்கட்டத்திலும் அவர் இல்லை. எதையுமே அவர் பிடிச்சு கொள்ள மாட்டார். எனக்கு இது தான் வேணும் அப்படின்ற துஷ்டியில் அவர் இல்லை, எனக்கு இது இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்ற துஷ்டியில் அவர் இல்லை, எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது, அது எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்ற இடத்துல அவர் இல்லை. எதுவாக இருந்தாலும் அதில் அவர் அந்த நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க சரிந்து போவார். அப்போ அங்கே அந்த அந்த ராகதேச மோகம் என்றது ஆசை கோபம் மாயை என்ற தீ தான் இங்கே அணைகிறது. அப்போ தீ அணைய அவருடைய பயணம் இந்த வழியில் மேற்கொண்டு போயிட்டு அந்த தீ முற்றுமுழுதாக அணையும் போது அவர் மனதிலிருந்து முற்றுமுழுதாக விடுதலை பெறுகிறார், எண்ணங்களிலிருந்து முற்றுமுழுதாக விடுதலை அடைகிறார். அப்போது இந்த வழியானது நாங்கள் நடைமுறையில் கையாள வேண்டியது, விமர்சனத்தினூடாக செல்ல வேண்டியது, இதுதான் விதர்சனா வழியாக செல்ல வேண்டியது. அப்போ இதான் விபஸ்ஸனா கணிக்க சமாதி என்று பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள். விதர்சனா மூலியமாக விபஸ்ஸனாவுக்கு அந்த நடைமுறையில் காணும்போது அந்த சமாதி நிலையில் சென்று அந்த சமாதி சோயில் தான் அவர் இருக்கிறார். அதான் விபஸ்ஸனா கணிக்க சமாதி என்று பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள். அப்போ அந்த கணிக்க சமாதியில் அவர் நிர்வாணம் அடைகிறார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ மனதிலிருந்து மீண்டதன் பிறகு எண்ணங்களுக்கு வேல்யூ கிடையாது. வழக்கம் போல் எண்ணங்கள் வரும் போகும், அதுக்கு மதிப்பு இல்லை, அதுக்கு பெருமதி இல்லை. தங்கம் வழக்கம் போல் தங்கம் 1 லட்ச ரூபா, ஒரு பவுன் 1 லட்ச ரூபானாலும் அவருக்கு அதன் மீது மதிப்போ பெருமதியோ இருக்காது, அது சாதாரணமானதாகத்தான் இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு ஈடுபாடோ அதுக்கு ஒரு இறங்கி பிடித்து கொள்ளும் தன்மையோ அவரிடம் இல்லை. ஏனென்றால் அது எல்லாமே லௌகிக்கம், அதெல்லாமே இந்த சமூகத்தால் கொடுக்கப்பட்ட பெருமதி. அந்த சமூகத்திலிருந்து விடுதலை பெற்றதன் பிறகு அவர் சமுத்தி உலகத்திலிருந்து விடுதலை பெறுகிறார். அப்போ காம ரூப அரூப என்ற 3 பூமிகளையும் வெல்கிறார். முதலில் வெளி உலகத்தில் வெல்பவர், வெளி உலகத்திலிருந்து விடுதலை அடைபவர் காம பூமியை கர்ம பூமியை வெல்கிறார். அப்போ மனதில் உள்ள எண்ணங்களிலிருந்து மீளும் போது அவர் ரூப பூமியை வெல்கிறார். அவர் ரூப பூமியை வென்றவருக்கு அரூப என்கிற உணர்வுக்குள் இருக்கிறார். அதாவது மனதை வென்றதன் பிறகு மனதில் உள்ள எண்ணங்களுக்கு வேல்யூ இல்லை, மதிப்பு இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடையும் போது அவர் எண்ணங்களுக்கு மீண்டும் அடிமையாக மாட்டார், எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்து விட்டார். ஆனால் அவர் உணர்வுக்குள் இருக்கிறார். அப்போ அந்த உணர்வுக்குள் இருக்கும் அவரும் அங்கே இருக்கிறார். அப்போ அந்த உணர்வும் அழிந்து போகணும், அதாவது உணர்வு அற்ற சுபாவத்தை அவர் அடைகிறார். அதுதான் இங்கே அதிகாம்பிரமானது. அப்போ இதுதான் பகவான் புத்தர் சென்ற வழி. அப்போ அந்த உணர்வு அற்ற சுபாவம், அந்த அதிர்வு அற்ற சுபாவம்,
இப்போ உலகம் என்பது அதிர்வு, கண்ணும் காதும் இணைந்ததனால் ஒரு அதிர்வு பிறந்தது. அந்த அதிர்வு தான் உலகம். அப்போ இதுதான் இங்கே கரைகிறது. அந்த கரைந்து கரைந்து கடைசியில் அந்த உணர்வும் அழிந்து போகிறது. உணர்வற்ற சுபாவத்தை அடைகிறார், புத்த சுபாவத்தை அடைகிறார். அந்த பிறந்த பிஞ்சு குழந்தையைப் போல சாதாரணமாக எளிமையாக வாழ்கிறார். அந்த தொட்டியில் உள்ள பால் குடிக்கும் பிஞ்சு குழந்தையைப் போல அவர் சாமானியமாக வாழ்வார், எளிமையாக வாழ்வார், ஆனந்தமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ்வார். அப்போ அவருக்கு எங்கேயும் ஏதும் கிடையாது. அப்போது இதுதான் மனதில் மேலும் வழி, துன்பத்தில் மேலும் வழி, நிர்வாணம் அடையும் வழி, இதுவே நிரந்தரமான வழி என்ற வலியுறுத்தினார்கள் பகவான் புத்தர் அவர்கள். இந்த வழியை போதித்தார் எங்களுடைய குருநாதர் அவர்கள், புத்தோத்பாத ஆரியன் வான்ஸ் அவர்கள். அப்போது இந்த போதனைகளை, இந்த சத்திய தர்ம போதனைகளை நாங்கள் எங்களுடைய குருநாதருக்காக சமர்ப்பிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீங்களும் இதை கேளுங்க, உங்களுக்கும் இதை புரிந்து உணர முடியும். அப்போது இது நீங்கள் புரிஞ்சு உணர்ந்து இது சத்தியத்துக்குள் விழித்து கொள்வீர்களாகனால் அங்கே தான் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைகிறது. அப்போ இந்த புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைகிறது என்றால் அங்கே சாந்தமான இனிமையான சுவைதான். அப்போ அங்கே ராக தேச மோக இந்த ஆசை கோபம் மாய்க்கு இடம் கிடையாது. தீ அணைந்து விட்டது. தீ அணைந்து விட்டால் அதுதான் அங்கே தான் எளிமையான தன்மை. அவர்தான் மகா முனிவர் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள். அப்போது அதற்கு துணியை மாற்றிக்கொள்ளும் தேவைப்படாது, துணியை மாற்றிக்கொள்ளும் அவசியமில்லை. நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும், இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அது ஒரு பிரச்சனையாகாது, அது ஒரு கேள்வியாகாது. மனமாற்றம், உளரீதியிலான முன்னேற்றம் அடைவது என்பது துணியை மாற்றிக்கொள்வது கிடையாது, காட்டுக்கு போகணுன்றது கிடையாது. அப்படி ஒரு கதை இங்கே இல்லை. அப்போது இது உளரீதியிலான மாற்றம் பெற நாங்கள் எங்கே இருந்தாலும் சத்தியத்தை விமர்சிப்போமாக இருந்தால், சத்திய தர்மத்தை கேட்டு அதை விமர்சித்து கையாண்டு நடைமுறையில் ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறையில் இதை தொடர்ந்து கையாண்டு இதை எங்களுக்குள் புரிந்து உணரக்கூடியதாக இருந்தால் நாங்கள் இந்த வழியில் தான் பயணிக்கிறோம். அப்போ அதற்கு ஜாதி, மதம், மொழி, இனம், படித்தவர் படிக்காதவர், ஏழை பணக்காரர் என்று வேறுபாடு வித்தியாசம் கிடையாது. எல்லா மனிதனுக்கும் ஒன்றுதான். அதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த காம்பீரமான பரம சத்தியம். அப்போ அதை நீங்கள் இன்று கேட்குறீங்க சொன்னால் மகா பாக்கியவான்கள். மகா காம்பீரமான சத்தியத்தை நீங்கள் கேட்குறீங்க சொன்னால் மகா புண்ணியவான்கள். அப்போது நீங்கள் அதை கேட்டு பழக்கப்படுத்தி பாருங்கள். உங்களுக்கும் இதை புரிந்து உணர இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.